நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த தென் மாவட்டங்கள் 4 சுங்கச்சாவடியில 246 கோடி ரூபாய் வந்து ஃபாஸ்டாக் கட்டணம் வந்து பேலன்ஸ் இருக்கு குற்றம் சாட்டியிருந்து நீதிமன்றமே வந்து அரசு பேருந்து நகர அரசு பேருந்துகள் வந்து இதை தாண்டக்கூடாதுன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்து போட்டாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சை. ஏன்னா கிட்ட 246 கோடி வந்து அரசு பேருந்து சார்பா வந்து ஒரு போக்குவரத்து கழகத்துல வந்து டோல்கேட்ல மட்டும் பாக்கி இல்லை. அவங்க வந்து டீசல் பெட்ரோல் போடுறதுலயே கோடிக்கணக்கான ரூபா பாக்கி வச்சிருக்கிறாங்க. அது அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, அரசாங்கம் முதலமைச்சர் வந்து அரசாங்கம் மானியம் போக்குவரத்து மானியம் கொடுத்து அதை இல்லாம பாக்குறதுதான் முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலை. இதனால போக்குவரத்து கழகங்கள் பாதிக்கப்படும். 50 லட்சம் உறுப்பினரை தாண்டி வெற்றிகரமா அந்த ஓரணியில் தமிழ்நாடு அந்த பயணம் வெற்றிகரமா போயிட்டு யாரு பயணம் பண்றாங்க? ஓரணியில் தமிழ்நாடு. இப்போ ஓரணியில் தமிழ்நாடு இங்க தானே இருக்கு. நம்ம எதுக்கு அது பயணம் பண்ணணுங்கிறது தெரியல. இப்ப என்னன்னா, நீங்க முதலமைச்சரை பொறுத்த மட்டும் என்னைக்கு அதிமுக கூட்டணி வந்ததோ அன்னையில இருந்து அவருக்கு ஒரு ஜுரம் வந்துருச்சு, தோல்வி பயம் வந்துருச்சு. அது பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவரும் அதே மாதிரி தான் பேசுவாங்க. இன்னைக்கு டெய்லி பாத்தீங்கன்னா, நேற்று அம்பாசமுத்திரத்துல 17 வயசு சிறுமிய போதைப் பொருள் பயன்படுத்தின ஒருத்தர் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அப்புறம் வள்ளியூர்ல ஒரு மூதாட்டி 17 பவுன் நகைக்காக வேண்டி கொலை பண்ணியிருக்காங்க. தினசரி பாலியல் வன்கொடுமை, தினசரி இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருட்கள் எல்லா இடத்துலையும் நடமாட்டம். இதையெல்லாம் மறைப்பதற்காக முதலமைச்சர் வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற சும்மா ஒரு பேனரை வச்சுட்டு இப்போ ஊரா போயிட்டு இருக்கிறாங்க. இதனால எந்த நன்மையும் கிடையாது. 2026 தேர்தலை பொறுத்து மட்டும் இன்னைக்கு வெகுஜன விரோத ஒரு ஆட்சியா தான் இன்னைக்கு திமுக இருக்கு. நிச்சயமா 2026 பொது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ஆகும். முதல்வர் வந்து பாஜகவோட கல்வி வயசா தான் எடப்பாடி பழனிசாமி வயசாவே மாறிட்டாரு. முதலமைச்சருக்கு இப்பதான் என்ன பேசுறதுன்னே தெரியல. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேச வேண்டிய கருத்தை தான் பேசியிருக்காங்க. இதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தோழமையில் நாங்க இருக்கோம். இதுல அவருக்கு டம்மி வாய்ஸா இருக்க வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லை. விருதுநகர் சாத்தூர்ல வந்து அந்த சந்திப்புல வந்து மதிமுகவினர் வந்து செய்தியாளர்களை தாக்கியிருக்காங்க. ஒரு லைஃப்ல வந்து அந்த அவதூறுகளா அப்படின்னு அவர் மேல புகார். அண்ணன் வைகோ அவர்கள் வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் கோவப்படு ஜாஸ்தியா அவருக்கு இருக்கும். கூட்டத்தில் இருக்கும்போதே சத்தம் போடுறது பேசுறது வந்து அண்ணன் வைகோ அவர்கள் வந்து ரொம்ப எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்கிறாங்க. நமது பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்காங்க. உண்மையிலே அது கண்டிக்க தகுந்தது, வருந்தத்தக்கது. பத்திரிகையாளர் நீங்கெல்லாம் சேர்ந்துதான் அதுக்கு கண்டன குரல் எழுப்பணும். நீங்க தான் செய்ய வேணும் அதெல்லாம். சார், மதுரை மாவட்டத்தில் வந்து மங்களவாரியா வந்து தலைவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிருக்காங்க. 200 கோடிக்கு மேல வரியை ஆர்ப்பாட்டம் நாளை மறுநாள் ஆர்ப்பாட்டம் ஏற்கனவே 4 பேர் ராஜினாமா பண்ணிருக்காங்க. மதுரை மாநகராட்சி மேயரை கூட மாத்திருவாங்களோன்னு ஒரு ஊகம் இருக்கு. நாளை மறுநாள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 3 மாவட்டங்கள் கட்சி மாவட்டமும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் ஒன்று வைக்கிறோம். திமுக பதவி விலகணும்னு கோரிக்கை வச்சு ஆர்ப்பாட்டம். அப்புறம் பேசிடுவோம். சங்கிகள் கூட்டம் சொல்லி செயல்பாடு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி மத மாநாடு, அரசியல் மாநாடு, பழனியில நடந்ததுதான் மாநாடு வந்து. இப்ப எங்க ப்ரொஃபசர் மாவட்ட தலைவர்லாம் இருக்கிறாங்க. நீங்களே கண்கூட பாத்தீங்க. இருந்தாலும் நான் என்ன பேசுறேன் அப்படிங்கறத கேட்கறதுக்காக இந்த கேள்வி கேட்கறீங்க நினைக்கிறேன். அதாவது மாநாடு நடைபெறுவதற்கு முன்னால 6 நாட்கள், அந்த 6 நாட்கள்லயும் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் வந்தாங்க. ஒரு நாள் வந்து 5000 பேரு, அதுக்கு அடுத்தால 15000 பேரு, அது 30,000 பேரு, 70,000 பேரு, 1,10,000 பேர் 5ஆம் தேதி வரைக்கும். 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு மேல வந்தாங்க. அவ்வளவு பேர் வந்தாங்களே தவிர அவங்க கட்சி கூட்டம் நடந்தா டாஸ்மாக்ல தான் கூட்டம் இருக்கும்.
ஆனா நீ பாத்தீங்கன்னா திடல் ஃபுல்லா 5 லட்சம் பேர் திடல் இருந்தாங்க. கூட்டம் முடிச்சுட்டு போகும்போது அமைதியா எல்லாரும் அந்த சேரை எடுத்து அடுக்கி வச்சுட்டு ஒழுங்கா போனாங்க. அங்கங்க இருக்க பாட்டில் எல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திட்டு போனாங்க. இதுதான் ஒரு ஒழுக்கமான மாநாடு, முருகபக்தர் மாநாடு. அவங்க நடத்துற மாநாடு வந்து அது மாநாடு கிடையாது. ஏற்கனவே திருச்செந்தூர்ல கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அது 12 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ண வேண்டிய விஷயம் அது. அதனால வந்து முருகபக்தர் மாநாடு இன்னைக்கு உலகமே பாராட்டிட்டு இருக்கு. தனி ஒரு மனிதன் அறநிலையத்துறை அமைச்சர் அப்படி சொன்னார்னா அதுக்கு நம்ம பொறுப்பேற்க முடியாது. இந்த கீழடி அறிக்கை சம்பந்திக்க வந்து திமுக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க இன்னும் பேசிக்கிட்டே இருப்பாங்க கீழடி. மறட்டும்டா தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த தென் மாவட்டங்கள் 4 சுங்கச்சாவடியில 246 ரூபா வந்து ஃபாஸ்டாக் கட்டணம் வந்து பேலன்ஸ் இருக்கு குற்றம் சாட்டியிருந்து நீதிமன்றமே வந்து அரசு பேருந்து நகர அரசு பேருந்துகள் வந்து இதை தாண்டக்கூடாதுன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்து அது ஒரு பெரிய சர்ச்சை. ஏன்னா கிட்ட 246 கோடி வந்து அரசு பேருந்து சார்பா வந்து ஒரு போக்குவரத்து கழகத்துல வந்து டோல்கேட்ல மட்டும் பாக்கி இல்லை. அவங்க வந்து டீசல் பெட்ரோல் போடுறதுலயே கோடிக்கணக்கான ரூபா பாக்கி வச்சிருக்கிறாங்க. அது அரசாங்கம் என்ன பண்ணணும்னா அரசாங்கம் முதலமைச்சர் வந்து அரசாங்கம் மானியம் போக்குவரத்து மானியம் கொடுத்து அதை இல்லாம பாக்குறதுதான் முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலை. இதனால போக்குவரத்து கழகங்கள் பாதிக்கப்படும். 50 லட்சம் உறுப்பினரை தாண்டி வெற்றிகரமா அந்த ஓரணியில் தமிழ்நாடு அந்த பயணம் வெற்றிகரமா போயிட்டு யாரு பயணம் பண்றாங்க? ஓரணியில் தமிழ்நாடு. இப்போ ஓரணியில் தமிழ்நாடு இங்க தானே இருக்கு. நம்ம எதுக்கு அது பயணம் பண்ணணுங்கிறது தெரியல. இப்ப என்னன்னா நீங்க முதலமைச்சரை பொறுத்த மட்டும் என்னைக்கு அதிமுக கூட்டணி வந்ததோ அன்னையில இருந்து அவருக்கு ஒரு ஜுரம் வந்துருச்சு, தோல்வி பயம் வந்துருச்சு. அது பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவரும் அதே மாதிரி தான் பேசுவாங்க. இன்னைக்கு டெய்லி பாத்தீங்கன்னா நேற்று அம்பாசமுத்திரத்துல 17 வயசு சிறுமிய போதைப் பொருள் பயன்படுத்தின ஒருத்தர் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அப்புறம் வள்ளியூர்ல ஒரு மூதாட்டி 17 பவுன் நகைக்காக வேண்டி கொலை பண்ணியிருக்காங்க. தினசரி பாலியல் வன்கொடுமை, தினசரி இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருட்கள் எல்லா இடத்துலயும் நடமாட்டம். இதையெல்லாம் மறைப்பதற்காக முதலமைச்சர் வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற சும்மா ஒரு பேனரை வச்சுட்டு இப்போ ஊரா போயிட்டு இருக்கிறாங்க. இதனால எந்த நன்மையும் கிடையாது. 2026 தேர்தலை பொறுத்த மட்டும் இன்னைக்கு வெகுஜன விரோத ஒரு ஆட்சியா தான் இன்னைக்கு திமுக இருக்கு. நிச்சயமா 2026 பொது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ஆகும். நிதி வந்து கல்விக்கு முதல்வர் வந்து பாஜகவோட கல்வி வயசா தான் எடப்பாடி பழனிசாமி வயசாவே மாறிட்டாரு. முதலமைச்சருக்கு இப்பதான் என்ன பேசுறதுன்னே தெரியல. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேச வேண்டிய கருத்தை தான் பேசியிருக்காங்க. இதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தோழமையில் நாங்க இருக்கோம். இதுல அவருக்கு டம்மி வாய்ஸா இருக்க வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லை. விருதுநகர் சாத்தூர்ல வந்து அந்த சந்திப்புல வந்து மதிமுகவினர் வந்து செய்தியாளர்களை தாக்கியிருக்காங்க. ஒரு லைஃப்ல வந்து அந்த அவதூறுகளா அப்படின்னு செய்தியாளர் அவர் மேல புகார்